யூனிட் 10 பாருங்கள், கார்போஹைட்ரேட். ஏற்கனவே நம்ம யூனிட் 1 அட்டாமிக் ப்ராப்பர்ட்டிஸில் அந்த ஒரு பார்ட் வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆர்கானிக்கில் ஒரு யூனிட் பார்க்கலாம். கார்போஹைட்ரேட்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஹைட்ரேட்டட் ஃபார்ம் ஆஃப் கார்பன். அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். கார்பன் வந்து ஹைட்ரேட்டட் ஃபார்மில் இருக்குது. அதுவும் அதோட மாலிகுலர் ஃபார்முலாவில் ஹைட்ரஜன் டு அந்த ஆக்சிஜன் ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 2:1ங்கிற அளவுக்கு இருக்கும் மோஸ்ட்லி. சில கேசஸில் இந்த ரேஷியோங்கிறது மாறலாம். சரி, எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச குளுக்கோஸ், அதோட ஃபார்முலா C6H12O6. அந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள். எம்பிரிக்கல் ஃபார்மில் முன்னாடி கார்போஹைட்ரேட்னா இப்படி கொடுத்துருந்தால அந்த ஃபார்முக்கு நான் இதை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ C6 ப்ராக்கெட்டில் நமக்கு வாட்டர் மாலிகுல் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜனை இந்த 6ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 12 கிடைக்கும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிங்கிள் ஆக்சிஜன் ஆட்டத்தோட கவுண்டிங்கிறது 6 ஆகிடும். நமக்கு C6H12O6ன்னு நமக்கு குளுக்கோஸோட ஃபார்முலா கிடச்சிருச்சா? இந்த ஃபார்மில் இருக்கிறதுனாலே நம்ம வந்து எல்லா காம்பவுண்ட்டையும் கார்போஹைட்ரேட்னு சொல்லிட முடியாது. இங்கே பாருங்கள், இங்கே லெஃப்ட் சைடில் ஸோ ஃபார்மால்டிஹைட், அதையும் நம்ம வந்து இந்த ஹைட்ரேட்டட் ஃபார்மாக கார்பனில் நம்மளால் எழுத முடியும். C ப்ராக்கெட்டில் H2O அதான் அங்கே கொடுத்துருக்கேன். அதே போல் அசிட்டிக் ஆசிட் C2H2O 2 டைம்ஸ். அதே போல் லாக்டிக் ஆசிட் C3H2O 3 டைம்ஸ். ஸோ வந்து இதுவும் கார்போஹைட்ரேட்டோட அந்த ஜென்ரல் ஃபார்ம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த 3 காம்பவுண்டும் நம்ம கார்போஹைட்ரேட்னு சொல்ல மாட்டோம். அதே போல் முன்னாடி சொன்ன போல் ஹைட்ரஜன் டு அந்த ஆக்சிஜன் ரேஷியோ வந்து 2:1 தான் பெரும்பாலும் இருக்கும். சில கேசஸில் அப்படி இருக்காதுன்னு சொல்லியிருந்தேன். அது எக்ஸாம்பிள் தான் வந்து ராம்னோஸ். அதோட ஃபார்முலா பாருங்கள், C6H12O5. இங்கே வந்து ஹைட்ரஜன் டு ஆக்சிஜன் ரேஷியோ வந்து 2:1ன்னு இல்லை. சரியா? கார்போஹைட்ரேட் வந்து நமக்கு எந்தளவுக்கு முக்கியமான ஒரு பயோ மாலிகுல்னால், யூஸ்வலாக நம்ம வந்து கார்போஹைட்ரேட்ஸை வந்து பயோ பாலிமர்ஸ்ன்னு சொல்லுவோம். சில எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. கார்போஹைட்ரேட் எந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்டோ அனிமலோ அதோட லைஃப்பை வந்து அது வந்து மெயின்டைன் பண்ணணுன்னாலே நமக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தேவை. அது இல்லாமல் நம்ம எந்த ஒரு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எதுவுமே எந்த ஒரு ஆர்கானிசமும் நம்ம உயிர் வாழ முடியாது. சரியா? கார்போஹைட்ரேட் வந்து உங்களுக்கு ஒரு பாலி ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட். அதில் வந்து நமக்கு வந்து ஹைட்ராக்சில் ஃபங்க்ஷன் நிறையா இருக்கும். குளுக்கோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் வந்து முக்கியமான ஃபங்க்ஷனல் குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பனைல் குரூப். ஸோ வந்து கார்போஹைட்ரேட்டோட பெரும்பாலான கேரக்டரிஸ்டிக் ரியாக்ஷன் வந்து இந்த கார்பனைல் குரூப்பை பொறுத்து தான் அமையும். சரி தானே? அதுலேயும் இந்த கார்பனைல் குரூப் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ராக்சில் ஃபங்க்ஷனோட சேர்ந்து நமக்கு ஹெமி அசிட்டால் அண்ட் அசிட்டால் ஃபார்ம் பண்ணும். இது ஏன் இங்கே நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்கிறேன்னா, இது ரொம்ப முக்கியமான அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் கார்போஹைட்ரேட் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஏன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ கார்பனைல் குரூப் இருக்குது. நமக்கு வந்து ஒரு ஆல்கஹால் கூட அது சேர்ந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இங்கே ஹைட்ராக்சில் ஃபங்க்ஷன் வந்து நியூக்ளியோஃபைல். கார்பனைல் குரூப் வந்து எப்போதுமே வந்து அது வந்து பார்ஷியலி போலார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வென் கம்பேர்ட் டு கார்பன், ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ்ல. அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இந்த பைபாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை இந்த ஆக்சிஜன் வந்து பார்ஷியலி அது பக்கம் புல் பண்ணி வச்சுருக்கோம். அதனாலே அது நம்ம அதுக்கு மேலே பார்ஷியல் நெகட்டிவ் சைன் போடுவோம். கார்பன் மேலே நம்ம வந்து பார்ஷியல் பாசிட்டிவ் சைன் போடுவோம். இதனால தான் நம்ம கார்பனைல் குரூப்பை போலார் குரூப்புங்கிறோம். அப்போ வந்து போலார் குரூப்புங்கிறதுனாலேயே நமக்கு வந்து இங்கே வந்து நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் நடக்கும். கார்பனைல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷனுங்கிறது அதோட ஃபோர்மோஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ரியாக்ஷன். நமக்கு இங்கே ஆல்கஹால் குரூப்பில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ராக்சில் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து நியூக்ளியோஃபைல். ஸோ நியூக்ளியோஃபைல்னால் நியூக்ளியஸ் லவ்விங் ஸ்பீசிஸ். அதாவது அது வந்து ஒரு பாசிட்டிவ்லி எலக்ட்ரான் டெஃபிஷியன் சென்டர் நோக்கி தான் போகும். ஏன்னா அதுக்கிட்ட எலக்ட்ரான் ரொம்ப ரிச்சராக இருக்குல்ல. ஸோ அப்போ எலக்ட்ரான் டெஃபிஷியன் சென்டர் எது நம்ம கார்பனைல் குரூப்பில்? கார்பன் தான். ஸோ வந்து அந்த கார்பனை தான் அது போய் அட்டாக் பண்ணும். ஸோ நமக்கு டபுள் பாண்ட் ஷிஃப்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு அந்த ரியாக்ஷனுங்கிறது கம்ப்ளீட் ஆகிடும். பாருங்கள், நமக்கு OH குரூப் வந்து நம்ம கார்பனில் அட்டாக் பண்ணி COH பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ வெளியில் போகக்கூடிய இந்த அல்கைல் குரூப் வந்து நமக்கு வந்து R+, அதாவது எலக்ட்ரோஃபைலாக போகும். நமக்கு வந்து எலக்ட்ரான் ஷிஃப்ட் வந்து ஆக்சிஜன் மேலே நடக்குது. ஸோ அப்போ வந்து அந்த எலக்ட்ரோஃபைலான R+ வந்து நமக்கு இங்கே OR நமக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இதை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஹெமி அசிட்டால்னு சொல்கிறோம். அதாவது கார்பனைல் குரூப் வந்து வித் 1 மாலிகுல் ஆஃப் ஆல்கஹால் கூட ஃபார்ம் பண்ணக்கூடிய காம்பவுண்டு வந்து ஹெமி அசிட்டால்னும், ஃபர்தராக இன்னொரு ஆல்கஹாலிக் மாலிகுல் கூட நம்மளோட ஹெமி அசிட்டால் என்ன பண்ணணும்னா அசிட்டாலை ஃபார்ம் பண்ணும். அதை கம்ப்ளீட்லி நமக்கு வந்து என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹைட்ரஜன்ஸ் எல்லாமும் வந்து அல்கைல் குரூப்பால் நமக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட் இருந்ததுன்னா நமக்கு அதை வந்து அசிட்டால்னு சொல்லுவோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இங்கே பாருங்கள், இந்த அசிட்டால் அண்டு ஹெமி அசிட்டால் ஃபார்மேஷனுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறத இதை அங்கே கொடுத்துருக்கேன். வித்தின் கார்போஹைட்ரேட் மாலிகுல்குள்ளேயே நமக்கு வந்து கார்பனைல் குரூப்பும் ஹைட்ராக்சில் ஃபங்க்ஷனும் இருக்கிறதுனால இது வந்து இன்ட்ராமாலிகுலர் ரியாக்ஷன் மூலிமா நமக்கு வந்து இந்த அசிட்டால் ஃபார்மேஷனை வந்து நமக்கு ஏற்படுத்துது. இங்கே குளுக்கோஸ் அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து கார்பனைல் ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது. குளுக்கோஸில் கார்பனைல் ஃபங்க்ஷன் ஆல்டிஹைட் ஃபார்மில் இருக்குது, ஃப்ரக்டோஸில் தான் நமக்கு வந்து கீட்டோன் ஃபார்மில் இருக்கும். சரி, இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது. இப்போ இந்த கார்பனைல் கார்பன் தான் நம்பர் 1 கார்பன். ஏன்னா நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் நம்ம வந்து நம்பர் 1 அந்த ப்ரிஃபரன்ஸுங்கிறது கொடுப்போம். ஸோ அந்த அடிப்படையில் நான் கார்பனைல் கார்பனுக்கு 1 கொடுத்துருக்கேன். அடுத்தது நெக்ஸ்ட் கார்பன் 2, 3, 4 and 5. இந்த 5th கார்பனில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ராக்சில் ஃபங்க்ஷன் நமக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்பனைல் குரூப்பில் போய் நமக்கு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் நடத்தி இந்த மாதிரி நமக்கு ஒரு அந்த ஈத்தர் லிங்க் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த லிங்கேஜுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கிளைகோசிடிக் லிங்கேஜ்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கார்போஹைட்ரேட் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். சரி, இதுவே நமக்கு வந்து 5th பொசிஷனில் இருக்கக்கூடிய ஹைட்ராக்சில் ஃபங்க்ஷன் இல்லாத, இதுவே 4th பொசிஷனில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ராக்சில் ஃபங்க்ஷனும் நமக்கு இந்த மாதிரியான அசிட்டால் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகும். நமக்கு 2 விதமான பாசிபிள் ப்ராடக்ட் இருக்குது. ஒன்று வந்து நமக்கு இந்த மாதிரி 6 மெம்பர் ரிங்கான நமக்கு இந்த பைரன் ஃபார்மில் நமக்கு அந்த ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கலாம். அப்படி இல்லைனா 4 மெம்பர் ரிங்கான இந்த ஃபியூரான் மாதிரியான நமக்கு இந்த மாதிரியான இந்த ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். நமக்கு இந்த மாதிரி 6 மெம்பர் ரிங்காக இருக்குது நம்மளோட அந்த கிளைகோசிட்னா அதை நம்ம வந்து பைரனோஸ் ரிங்குன்னு சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம்? பைரனோஸ் ரிங்குன்னு சொல்லுவோம். இதுவே வந்து 4 மெம்பர்டு அந்த கிளைகோசிடிக் லிங்காக இருந்ததுன்னா அதை நம்ம வந்து ஃபியூரனோஸ் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 6 மெம்பர்டு அந்த பைரனோஸ், அதுவே வந்து 5 மெம்பர்டாக இருந்தால் ஃபியூரனோஸ். 4 மெம்பர்னு சொல்லிட்டு சாரி, அது வந்து நம்ம ஃபியூரனோஸ் ரிங் வந்து 5 மெம்பர் ரிங் இன்க்ளூடிங் அந்த ஆக்சிஜன். சரியா? இந்த ரெண்டு ரிங்கில் நமக்கு வந்து எப்போதுமே வந்து நமக்கு வந்து ரிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ரிங் வந்து நமக்கு 6 மெம்பர் ரிங்காக இருந்ததுன்னா அது வந்து மோர் ஸ்டேபிள். அதுதான் பேயரோட தியரி. ஏற்கனவே நீங்கள் வந்து லோவர் கிளாஸ் அதை யூஜியில் படிச்சிருப்பீங்க, பேயர்ஸ்டெயின் தியரின்னு. அதான் நமக்கு வந்து ஸ்மாலர் ரிங்காக இருக்குது, சைக்ளோப்ரோபைனாக இருக்குதுன்னா அது வந்து அந்த ரிங்கில் வந்து ரொம்பவே வந்து அந்த ஆங்கிள் ஸ்ட்ரெயின் இருக்கும், அது ஹைலி அன்ஸ்டேபிள். சைக்ளோப்ரோபைன் ரிங்கை பொறுத்து அது இந்த ரிங் வந்து ஈஸியாக க்ளீவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அடுத்தது சைக்ளோபியூட்டேன், அடுத்தது சைக்ளோபென்டேன். இந்த மாதிரி ரிங் சைஸ் வந்து ஒன்றா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்போது அந்த ரிங்கோட ஸ்டெபிலிட்டி 6 மெம்பர் ரிங்கை அட்டைன் பண்ணும்போது மோர் ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்தராக 7, 8ன்னு போகும்போது அகைன் அதோட ஸ்டெபிலிட்டி குறைஞ்சிட்டே போகும். இதுதான் அந்த தியரி. ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா நம்ம பைரோனோஸ் ரிங் தான் வந்து மோர் ஸ்டேபிள். சரியா? பின்னாடி பார்க்க போகிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி நம்ம இந்த பைரோனோஸ் ரிங் ஃபார்மில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால தான் நான் வந்து அதை வந்து இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், கார்போஹைட்ரேட்னாலே நம்ம வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் என்ன பண்ண முடியாது, மிஸ் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் ஃபோட்டோசிந்தட்டிக் அந்த ரியாக்ஷன் கொடுத்துருக்கேன். எப்படி குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். 6 மாலிகுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் 6 மாலிகுல் ஆஃப் வாட்டர் மாலிகுல் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் ஃபோட்டான். நமக்கு வந்து இங்கே வந்து ஃபோட்டோசென்சிடைசராக நமக்கு குளோரோஃபில் ஆக்ட் பண்ணுது, அந்த க்ரீன் பிக்மெண்ட். இது இல்லைன்னா நமக்கு வந்து இந்த ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷனுங்கிறது நடக்காது. ஸோ குளுக்கோஸ் ப்ளஸ் வந்து ஆக்சிஜன். இங்கே ஒரு கொஷின், அதாவது இந்த எவால்வ் ஆகக்கூடிய இந்த ஆக்சிஜனுங்கிறது நமக்கு கார்பன் டை ஆக்சைட்லேருந்து வருதா இல்லை வந்து நம்ம வாட்டர் மாலிகுல்லேருந்து வருதான்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு கொஷின் அரைஸ் ஆச்சுன்னா நமக்கு அந்த ஆக்சிஜன் மாலிகுல் ஃப்ரம் வாட்டர் மாலிகுல்லேருந்து தான் நமக்கு வந்து அது வந்து எவால்வ் ஆகுது. வாட்டர் மாலிகுல் தான் ஆக்சிடைஸ் ஆகி நமக்கு இந்த ஆக்சிஜனை ஃபார்ம் பண்ணுது. அதை வந்து நம்ம லைட் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஏன்னா லைட் இல்லாமல், இந்த லைட் ஃபோட்டான் இல்லாமல் இந்த கன்வர்ஷனுங்கிறது நடக்காது. அதனால் வந்து ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷனை ஒரு பார்ட்டை நம்ம வந்து லைட் ரியாக்ஷனு, இன்னொரு பார்ட்டை வந்து டார்க் ரியாக்ஷன் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். இந்த லைட் ரியாக்ஷன் தான் நமக்கு இந்த ஆக்சிஜனை எவால்வ் பண்ணுது. ப்ளஸ் வந்து அடினைன் ட்ரைபாஸ்பேட்டான அந்த ஏடிபி ப்ளஸ் NADPHன்னு சொல்லக்கூடிய நிக்கோட்டினமைடு டைபாஸ்பேட். அடுத்தது இந்த டார்க் ரியாக்ஷன் சைடு பக்கம் வந்தீங்கன்னா நமக்கு குளுக்கோஸ் இங்கே தான் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது இன் ஆப்சன்ஸ் ஆஃப் லைட். அதனால தான் நம்ம அதை டார்க் ரியாக்ஷன் சொல்கிறோம். இங்கே இந்த குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான அந்த முக்கியமான அந்த எனர்ஜி சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ATP அண்டு NADPH. இது எங்கே நமக்கு ஃபார்ம் ஆச்சு? லைட் ரியாக்ஷனில் அலாங் வித் ஆக்சிஜன் நமக்கு கிடைக்குது. இந்த ரெண்டை வந்து நம்ம சோர்ஸாக எடுத்துக்கிட்டு இந்த டார்க் ரியாக்ஷனில் நமக்கு குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். NADPHனா வேறு ஒன்றும் இல்லை, நிக்கோட்டினமைடு அடினைன் டைபாஸ்பேட்.